நிறுத்துவாங்க. ஐயா எதுக்கு இப்படி ஓடுறீங்க 3 பேரும்? எம்மம்மா காலங்கத்துல யார்கிட்ட இவங்க இப்படி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க? என்ன விஷயமா இருக்கும் தெரியலையே. ஐயே நீ வேற சும்மா இருட்டி, நான் வர மாட்டேன். வீட்ல எவ்வளவு வேலை கிடக்கு, நீ நல்ல வெட்டியா இருப்ப. நான் அந்த மாதிரியா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்கேன்டா. நீ ஆளா? யாரு இவங்களா? எல்லாம் நடிப்பு. ஏக்கா சொல்லு சின்ன பொண்ணே. இரு, நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்றேன். எடி சின்ன பொண்ணு, என்ன காலங்கத்தலே வந்திருக்க? வீட்ல கடக்க முடியல உன்னால? எல்லா வேலையும் முடிச்சிட்டு போல என்ன? ஆமாக்கா, எல்லா வேலையும் காலங்காத்தாலே முடிச்சிட்டேன். வீட்ல இருக்கிறதுக்கு ஒரே போர் அடிக்க பாத்துக்கோங்க. அத எங்கயாச்சும் போலாமான்னு கேக்குறதுக்கு தான் வந்தேன். ஆனா நீங்க ரொம்ப பிஸியா யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க போல. ஆமா சின்ன பொண்ணே, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் கால் பண்ணா பாத்துக்கோ. ரொம்ப நாள் கழிச்சு என் நம்பர் கிடைச்சதுன்னு கால் பண்ணிருக்கா. அத நல்லா பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். அவளும் வெளிய கூப்பிட்டா, நான் வரலன்னு சொல்லிட்டேன். எம்மம்மா நம்ம மாமியார் கிளவி கிட்ட சொல்லிட்டு போறதுக்குள்ள உயிர் போயிடும். அதனால தான் வரலன்னு சொல்லிட்டேன் சின்ன பொண்ணே. ஏக்கா இன்னைக்கு ஒரு நாள் வாங்கல, உங்க அத்தை கிட்ட எதனாச்சும் சொல்லிட்டு வாங்கக்கா. ரொம்ப போர் அடிக்குது எனக்கு. ஆக்சுவலி நான் ரொம்ப பிஸி சின்ன பொண்ணு. நீ ரொம்ப கம்பல் பண்றியேன்னு வரேன். இந்த பந்தா பேச்சுக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. நல்லா வீடு வீடா போய் சோறையும் குழம்பையும் வாங்கி தின்னுட்டு பிஸி ஆமல பிஸி. ஐயோ இல்லக்கா, உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்றீங்க, எதுக்கு போட்டுக்கிட்டு? இன்னொரு நாள் போய் என்ன? ஒரு வேலை இல்லம்மா, நீ வா. சின்ன பொண்ணு கேட்டு அக்கா செய்யாம இருப்பமா. நம்ம இன்னைக்கு எங்க தெரியுமா போறோம்? நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? ஏய் சின்ன பொண்ணு, நம்ம பக்கத்து வீட்டு மீனா இருக்கா பாருடி, அவ நேத்து எங்க போயிருக்கா தெரியுமா? என்னக்கா எங்க போனாங்க? நீ முத உட்காரு, அக்கா நல்ல தெளிவா சொல்றேன். பக்கத்து வீட்டு மீனாக்கா இருக்காங்க பாரு, அவங்க வீட்ல அவங்க மாமியார் தொலை தாங்க முடியலன்னு நல்ல பஸ் பஸ்ஸா ஏறி ஃபுல் ஊரே ரவுண்ட் அடிச்சிருக்கா. நல்ல ஜாலியா இருந்துட்டு நைட்டு தான் வீடு திரும்பி இருக்கா தெரியுமா? அப்படியாக்கா, நம்மளும் போவோமா? அவங்களுக்கு ஏதோ அவ்வளவு காசு வந்துச்சு. நைட்டு ஃபுல்லா சுத்தி இருக்காங்க, அப்ப நிறைய செலவாயிருக்குமே. நீ என்ன சின்ன பொண்ணு, இருக்கவே இருக்கு மகளிர் பஸ். நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு ஏற வேண்டியதா. ரோஸ் கலர்ல பெயிண்ட் அடிச்சா மட்டும் ஏறி உட்காருவோம் சின்ன பொண்ணு. கடைசியா எங்க நிக்குதோ அங்க போய் இறங்குவோம். மறுபடியும் அங்க இருந்து ஒரு பஸ்ல ஏறுவோம், மறுபடியும் இறங்குவோம். இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா. எப்படி என்னோட ஐடியா? சூப்பரா இருக்குக்கா உங்க ஐடியா. எம்மாடி, உங்களை மாதிரி ஐடியா யாராலையும் கொடுக்க முடியாது. சரி வாங்க கிளம்புவோமா? என்ன சின்ன பொண்ணு நீ, கிளம்புவோமான்னு ரொம்ப ஈஸியா கேட்க. சாப்பிடுறதுக்கு எதனா பண்டம் இருந்தா எடுத்துக்கோ. கடகடன்னு கிளம்பி வா. பக்கத்து வீட்டு மீனாவையும் கூப்பிடு. அப்பதானே நம்மளுக்கு தெரியும் வழி. எந்த பஸ்ல ஏறினா எங்க போவோம்னு அப்பதான் தெரியும். நம்ம பாட்டுக்கு கிறுக்குக மாதிரி ஏறி உட்கார்ந்துட்டு தொலைஞ்சிட்டோம்னா அது வேற. அது வேற என்ன? சரி மீனாக்கா ஒரு குரல் கொடுங்க. எட்டி மீனா, கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வா. என் வீட்ல இருக்கியா இல்லையா? குரல் கொடு. எப்பப்பா இவ சொல்லு என்ன? அக்கா நேத்து நீங்க மகளிர் பஸ்ல ஊர் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சிட்டு வந்தீங்கல்ல, கொஞ்சம் இன்னைக்கு எங்க கூட வரீங்களாக்கா? நம்மள ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வருவோம். ஏமாப்பா சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்காத. நேத்து போயிட்டு வந்ததுக்கே எங்க மாமியார் அந்த கிளி கிழிச்சாங்க. இன்னைக்கு மறுபடியும் வந்து அவ்வளவுதான், என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. சும்மா இரு, நானா வரல. ஏக்கா என்ன நீங்க எடுத்த உடனே வரலன்னு சொல்லிட்டு இப்ப என்ஜாய் பண்ணாம லைஃப் வேற எப்ப என்ஜாய் பண்ண போறீங்க? வாங்கக்கா. யாத்தே நீ அமைதியா இரும்மா. இந்த மாதிரிலாம் பேசிதான் எங்க மாமியார் கிட்ட நான் திட்டு வாங்கியே சாவறேன் டெய்லியும். அமைதியா கடை. ஐயா எதுக்கு இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நீங்க வந்தா உங்களுக்கு பிடிச்ச கருப்பட்டி காபி வாங்கி தருவேன், வரீங்களா? சின்ன பொண்ணே, என்னடி சொல்ற? கருப்பட்டி காப்பியா? அந்த தாத்தா கடையில எனக்கு வாங்கி தரியா சின்ன பொண்ணு? நல்லா இருக்கும் திக்கா. இப்பவே வா போவோம். எப்படி வர வச்ச பாத்தீங்களா உங்களே? வீட்ல இப்பதான் சுட சுட அதிரசம் போட்டிருக்கேன். அதையும் எடுத்துட்டு வர. என்ன நேத்து அப்படிதான் பஸ்ல ஏறி உட்கார்ந்தமா, பண்டத்தை சாப்பிட்டமானு கடந்த பத்துக்கோ. ஒண்ணும் ஒரு பைசா செலவு பண்ணல. வெளியே எந்த பொருளுமே வாங்கல தெரியுமா? நல்லா இருந்துச்சு. எங்க மாமியார் தொல்லை இல்லவே இல்ல சின்ன பொண்ணு. அப்படியாக்க, அப்போ ஒரு 10 அள்ளி போட்டு கொண்டு வாங்க அதிரசத்தை. உங்க மாமியார் கிட்ட இன்னைக்கு என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்லுவேன்? ஒண்ணுமே எனக்கு புரியல. ஆனா எல்லாரும் ஜாலியா கிளம்பிட்டோம். அதெல்லாம் பாத்துக்கலாம் சின்ன பொண்ணு, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தைரியம் அதிகம் தான். சீக்கிரம் வாங்க. ஹோய் அண்ணி. ஐயா இந்த விளங்காதவ ஏன் வந்திருக்கா? சொல்லு ராதிகா. அண்ணி நீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தது நான் கேட்டுட்டேன். ஒழுங்க மரியாதை
இந்த விளங்காதவ கேட்டு தொலைஞ்சிட்டாளா எல்லாத்தையும். இவன் நம்ம கூட வந்தா கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க விட்டு தொலைய மாட்டா. எல்லாத்தையும் தின்னே என் உயிரை வாங்குவாளே. அண்ணி என்ன கதை? என்ன கூப்பிட்டு போவீங்களா எப்படி? சின்ன பொண்ணு இங்க வா. சொல்லுங்கக்கா. இங்க பாரு சின்ன பொண்ணு, நல்லா யோசிச்சுக்கோ. உங்க மாமியார்காரி கிட்ட திட்டு வாங்குறதோட இந்த ராதிகாவை கூப்பிட்டு போறது எவ்வளவோ மேல. அவளுக்கு நம்ம கிட்ட இருக்க பண்டத்தை கொடுத்துட்டு அமைதியா உட்கார வச்சிருவோம். அவ பாட்டு தின்னுட்டு கிடப்பா. என்ன அவளை கூப்பிட்டு போறேன்னு இப்பவே சொல்லிடு. உங்க அத்தை கிட்ட சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாது, பாத்துக்கோ. ஐயோ ஒரே தலைவலியா இருக்கு. சரி வா ராதிகா, அவங்க அம்மா கேட்டா எதனாச்சும் சொல்லி விட்டுட்டு வா. சரியா? சரியா அண்ணி, நீங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இந்த மாதிரி ஒரு அண்ணி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். பரவென்ன சின்ன பொண்ணு, உன்னோட நாத்தனார் உன்னை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறாளே. நீங்க வேற அமைதியா இருங்க. சிறிது நேரத்துக்கு பிறகு சின்ன பொண்ணு, நீ என்ன சாப்பிடுறதுக்கு எதனா எடுத்துட்டு வருவேன்னு பார்த்தா தலைவாணியை கொண்டு வந்திருக்க? ஆமாக்கா, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்தே இருக்க முடியும்? கொஞ்ச நேரம் குறுக்கு சாக்கணும்ல, அதுக்குதான் தலைவாணியை கொண்டு வந்தேன். சரியா போச்சு போ. எம்மா நீ என்ன கைவீசம்மா கைவீசு மாதிரி வந்திருக்க? ஒண்ணுமே இல்ல. வீட்ல எதுவும் இல்லக்க, அத நீங்களே எடுத்துட்டு வருவீங்கல்ல, அத எடுத்துட்டு வரல பாத்துக்கோங்க. ஏக்கா நீங்க சரியான ஆளுதாமா, எப்ப பார்த்தாலும் ஓசிலேயே சாப்பிடுறதுக்கு வரீங்க. என்ன சின்ன பொண்ணு நீனு, நான் சாப்பிடாம வேற யாரு சாப்பிடுவா? அது சரி. ஏன் அண்ணி கை வலிக்கு, எவ்வளவு நேரம் இப்படியே தூக்கிட்டு நிக்கிறது? பஸ் எதனாச்சும் வருதா இல்லையா? இது ராதிகா வரும். என்ன டைமிங் பஸ் தாமா, 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு தான் வரும். ஓ சரி சரி. ஆப் இருக்குன்றாங்களக்க, ஆப்ல பார்க்க வேண்டியதானே? பார்க்க தெரியுமா யாருக்காச்சி? ஏடி சின்ன பொண்ணு, இங்க பாரு, மகளிர் பஸ் வந்திருக்கு. வாங்க சீக்கிரம். என்ன நில்லுங்க. மேரிக்கா எதுக்கு ஓடிட்டு பஸ் ஸ்டாப்ல எப்படி நிறுத்துவாங்க? ஐயா எதுக்கு இப்படி ஓடுறீங்க 3 பேரும்? சின்ன பொண்ணு அதெல்லாம் நிறுத்த மாட்டாங்க, நீ ஓடி வா. ஐயா சொன்ன கேட்க மாட்டேங்காங்களே.